ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ரெக்யூப்மெண்ட் 2019 சொல்லிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மீண்டும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. வாக்கன் இன்டர்வியூ தான் இது. ஃபுல் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இது எப்படி அப்ளை பண்ணலாம் ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இது வாக்கன் இன்டர்வியூவில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம் வந்து என்றைக்கு வாக்கன் இன்டர்வியூ டேட்டு ஃபுல் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடயே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதான் ஏர் இண்டியாக்கான வேக்கன்சி டீட்டெயிலு. வாக்கன் செலெக்ஷன் ஃபார் த அக்கௌண்ட் எக்ஸிக்யூட்டிவ் அக்கௌண்ட் கிளர்க்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபிக்ஸ்டு டேர்ம் கான்ட்ராக்ட் பேசிஸ் சொல்லியிருக்காங்க. 5 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒர்க் பண்ணுற பேஸ் பண்ணி உங்களுக்கு பர்மனெண்ட் ஜாப் ஆகுன்ற மாதிரி கீழே கண்டிஷனும் கொடுத்துருக்காங்க. எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா ஃபஸ்ட்டு April 2009 பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அக்கௌண்ட் கிளர்க் அக்கௌண்ட் எக்ஸிக்யூட்டிவ் வந்து நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 25. போஸ்டிங் வந்து எங்கெங்கே இருக்குன்னா டெல்லி, மும்பை, கல்கட்டா, சென்னை, ஹைதராபாத், பெங்களூர்னு சொல்லியிருக்காங்க. சென்னையிலேயும் வேக்கண்ட் இருக்குது. அண்ட் அக்கௌண்ட் கிளர்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 36 போஸ்ட்டு. சென்னையில் வந்து 3 போஸ்ட் இருக்குது. மேக்ஸிமம் அப்பர் ஏஜ் லிமிட்டேஷன் வந்து 30 இயர்ஸ் ஜென்ரல் கேண்டிடேட்டுக்கும், ரிலாக்ஸேஷன் ஃபார் SC STக்கு 5 இயர்ஸு அண்டு ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸ் கேண்டிடேட் சொல்லியிருக்காங்க. எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா CA, CWA, MBA ஃபைனான்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். இது மாதிரி ஃபைனான்ஸ் MBA முடித்தவங்களுக்கு எதனால் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் சொல்லுங்கள் சார்ன்ற மாதிரி கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க. அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. MBA ஃபைனான்ஸ் ஃபுல் டைமில் முடிச்சிருந்தீங்கன்னா 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தனா டெஃபினட்டாக அப்ளை பண்ணலாம். ப்ரிஃபரபிள் ஃபார் ஐடி சிஸ்டம்னா இன்கம் டேக்ஸ் சிஸ்டம் பேஸ் பண்ணி பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்டு CA இன்டர் அண்ட் ICWA இன்டர் சொல்லிட்டு பிகாம் முடிச்சுட்டு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும். SAP பேஸ் பண்ணி ஏர்லைன் அக்கௌண்டிங் ப்ராப்பர்லி ஐடி சிஸ்டம் ஃபைனான்ஸ் டொமைன் சொல்லியிருக்காங்க. ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த 5 இயர்ஸ் ஒன்று செலக்டட் கேண்டிடேட் வில் பி அப்பாயிண்டட் ஃபிக்ஸ்டு டேர்ம் கான்ட்ராக்ட் பீரியட் ஆஃப் 5 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. வித் எக்ஸ்டெண்டபிள் சப்ஜெக்ட் ஆஃப் ரெக்யூர்மெண்ட் கம்பெனி அசஸ்ஆக்ஷன் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த கேண்டிடேட். இது வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறத பேஸ் பண்ணி உங்களை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க அண்டு பர்மனெண்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ்ன்னு வந்து சொல்லியிருக்குது. ரிப்போர்ட் ஆன் ரெஜிஸ்ட்ரேஷன் அவங்க வந்து 10 மணிலேருந்து 12:30 மணிக்குள்ளே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அன்றைக்கி வாக்கன் இன்டர்வியூ வரணும். என்றைக்குன்னா 3rd மே வந்து வரா மாதிரி இருக்கும். 3ஆம் தேதி மே மாதம் 2019 நியூ டெல்லியில் நடக்குது ஒன்று. அப்புறம் 10ஆம் தேதி ஒன்று மும்பையில் நடக்குது. நெக்ஸ்ட்டு 4th மே வந்து நியூ டெல்லியில் அக்கௌண்ட் கிளர்க்குக்கு அண்டு 11th மே வந்து மும்பையில் நடக்குது. இது வந்து அக்கௌண்ட் எக்ஸிக்யூட்டிவ் இந்த அக்கௌண்ட் கிளர்க்குக்கு வந்து 2 டீட்டெயில் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி நீங்களும் பாருங்கள், அப்ளை பண்ணுங்கள். இது கூட உங்களோட ரிலவெண்ட் டாக்குமெண்ட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, ஃபோட்டோ, சைனு அண்டு ரெஸ்யூமு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அது கூட அமௌண்ட் ஆஃப் 1000 rupees வந்து டிமாண்ட் டிராஃப்ட் எடுத்துகிட்டு போகணும். SC STக்கு கேண்டிடேட் கிடையாது சொல்லிட்டாங்க. அண்டு அப்ளிகேஷன் ஃபீஸ் நாட் அவைலபிள் ஆல்சோ ST கேண்டிடேட்டு சொல்லியிருக்காங்க. மற்ற கேண்டிடேட் எடுத்துகிட்டு போகணும். சேலரி அண்ட் அதர் அக்கௌண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. சேலரி அக்கௌண்ட் எக்ஸிக்யூட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா 45,000 சொல்லியிருக்காங்க. அண்டு PF எல்லா அலவன்ஸும் இருக்குது. அண்டு அக்கௌண்ட் கிளர்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா 25,600 சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவங்களுக்கும் அந்த இது பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க. 1 இயர் பேஸ் பண்ணி முடிஞ்ச உடனே இன்க்ரிமெண்ட் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதர் பெனிஃபிட் எல்லாமே இருக்குது. இதில் வாக்கன் இன்டர்வியூ தான். வாக்கன் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட். உங்கள் ஆஃபீஸில் எதனா ஒர்க் பண்ணுறீங்கன்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டும் கேட்டிருக்காங்க. இதை எடுத்துக்கிட்டு மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டோட எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீங்களும் அப்ளை பண்ணி வாங்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடயே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.